நாகமண்டலின்னு பேரு. அஷ்டமகா நாகம்னு சொல்லுவாங்க. அனந்தன், வாசுகி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், அஷ்டமகா நாகம். சித்தர்கள் இந்த ஸ்தலத்துல இந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி, சாப பாப பிரதிபந்த நிவர்த்திக்காக எந்திர ஸ்தாபனம் இந்த இடத்துலதான் பண்ணிருக்காங்க. எந்திர ஸ்தாபனம் பண்ணி அது மேல நாகர் கட்டு போட்டிருக்காங்க. அந்த சக்தி, அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு உண்டான அந்த சக்தி இந்த இடத்துலதான், அந்த கேலக்சி பவர்னு சொல்லுவோமோன்னு அந்த சக்தி இந்த இடத்துலதான் இருக்கு. இதுக்குள்ள அந்த எந்திரம் இருக்கு. அந்த எந்திரத்தை வச்சு மேல நாகமண்டலி அந்த கட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப விசேஷமான இடம். இந்த ஸ்தலத்துல சுவாமி, அம்பாள், ராகு கேது எவ்வளவு ஒரு முக்கியமோ அதே மாதிரி இந்த அஷ்டமகா நாகம் இந்த இடம் முக்கியம். ரொம்ப விசேஷமான சன்னதி. நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சர்வஸ்யாப்தி சர்வசித்தி சர்வமேவ தேனாப்தி சர்வோ ஜயதி.